வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, பிகினர்ஸ் கூட ஈஸியா லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு 3 பார்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? "அவ ரொம்ப நல்லவ தான். ஆனா பணம் விஷயம்னு வர்றப்போ மட்டும் 5 காசு இழக்க மாட்டா." என்னோட அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஆனா படிப்புன்னு வர்றப்போ பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி என்று வரும்போது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே இங்கிலீஷ்ல வென் இட் கம்ஸ் டூ அப்படின்ற ஃப்ரேஸ தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ 3 பார்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா அந்த வென் இட் கம்ஸ் டூ அப்படின்னு சொல்றப்போ, இப்ப வென் இட் கம்ஸ் டூ மனி, வென் இட் கம்ஸ் டூ எஜுகேஷன் இப்படி தான் நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணுவோம். என்ன செய்வோம்? அப்படின்ற கிளாஸ நம்ம வந்து பக்கத்துல போட்டுக்குவோம். இது வந்து 2 பார்ட் சென்டென்சஸ். படிப்புன்னு வரப்ப எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பண விஷயம்னு வர்றப்ப அவர் ரொம்ப கஞ்சம். இந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணலாம். பட் இப்ப நம்ம பார்க்க போறது எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப நல்லவர். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கஞ்சம். பண விஷயம்னு வரப்ப மட்டும் ரொம்ப கஞ்சம். இந்த மாரி சொல்றது. அப்படி இல்லன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு நெகட்டிவா சொல்லிட்டு, அவன் ரொம்ப லேசி தான். பட் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ன்னு வர்றப்போ, ஃபர்ஸ்ட்டு ஆளா போய் நிப்பான். ஸோ இந்த மாதிரி நீங்க 2 விதமாவும் சொல்லலாம். ஸோ இந்த 3 பார்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணி நீங்க நெறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இங்கிலீஷ்ல மேஜிக் ஆஃப் 3 அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸ்ல 3 விஷயங்கள் ஒண்ணா சேர்றப்போ, அந்த சென்டென்ஸ் கேட்கறதுக்கும், பேசுறதுக்கும் ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விஷயங்கள் அப்படிங்கிறப்போ, அது எக்ஸாம்பிள்ஸா இருக்கலாம், அட்ஜெக்டிவ்ஸா இருக்கலாம். இந்த மாரி 3 பார்ட்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாரி பேசுறப்போ, சொல்றப்போ, கேட்கறதுக்கும், பேசுறதுக்குமே அது ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இப்ப இந்த சென்டென்ஸஸ ஃப்ரேம் பண்றப்போ, நீங்களே பாருங்க. அது எப்படி எவ்வளோ நல்லாருக்கு அப்படின்ட்டு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்க போறது இந்த பேசிக்கான 2 பார்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். பண விஷயம்னு வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. காஷியஸா இருப்பார். இந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து வெறுமனே இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்ல. நெறைய நீங்க அட்ஜெக்டிவ்ஸும் கத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பெரிய யாருக்கும் தெரியாத அட்ஜெக்டிவ்ஸ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்ல. நீங்க ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்தில பேசிக்கான சில அட்ஜெக்டிவ்ஸ கத்துக்கலாம். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரிலாம் நம்ம அத யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி நெறைய அட்ஜெக்டிவ்ஸ் கத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல சொல்றது வந்து பண விஷயம் என்று வரும்போது அப்படிங்கிறப்போ, இந்த பார்ட்ட நீங்க ரொம்ப சிம்பிளா அப்படியே சொல்லிடலாம். வென் இட் கம்ஸ் டூ அப்படின்றது ஃபிக்ஸடா நம்ம வச்சிருக்கோம். பக்கத்துல பண விஷயம்ன்றதுனால மணின்னு போட்டோம். அவ்வளோதான். எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னா காஷியஸ். ஹி இஸ் வெரி காஷியஸ். அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பார். வென் இட் கம்ஸ் டூ மனி, ஹி இஸ் வெரி காஷியஸ். எனக்கு டக்குன்னு இந்த வார்த்தை வரல அப்படின்னீங்களா, நீங்க ஜஸ்ட் கேர்ஃபுல் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஹி இஸ் வெரி கேர்ஃபுல் அப்படி கூட சொல்லிக்கலாம். அவனுக்கு படிப்புல அவ்ளோ ஆர்வம் இல்ல. ரொம்ப ஸ்டூடியஸ் அப்படியே ரொம்ப சூப்பரா படிப்பான். அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்வம் இல்லைன்னா என்ன சொல்ல போறோம்னா, அவன் பெரிய படிப்புல கெட்டிக்காரன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா விளையாட்டுன்னு வரப்போ அவன யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒரு விஷயம் இன்னொன்னு கான்ட்ராஸ்ட்டா அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆர்வம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லல. அவன் வந்து பெரிய படிப்பாளின்னு சொல்ல முடியாது. அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹி இஸ் நாட் வெரி ஸ்டூடியஸ். ஹி இஸ் ஸ்டூடியஸ் அப்டின்னா பயங்கர படிப்பாளி அப்படி அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னு சொல்றதுனால, ஹி இஸ் நாட் வெரி ஸ்டூடியஸ். ஸ்போர்ட்ஸ்ன்னு வர்றப்போ, வென் இட் கம்ஸ் டூ ஸ்போர்ட்ஸ் அவன யாராலும் ஜெயிக்க முடியாது. ஹி இஸ் அன்பீட்டபிள். ஹி இஸ் நாட் வெரி ஸ்டூடியஸ். பட் வென் இட் கம்ஸ் டூ ஸ்போர்ட்ஸ், ஹி இஸ் அன்பீட்டபிள். ஸோ பார்த்தீங்களான்னா உங்களுக்கே தெரியும். இந்த 3 பார்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எவ்ளோ சிம்பிள்னு. எப்பவுமே இங்கிலீஷ்ல லாங் சென்டென்சஸ் பார்த்தீங்களான்னா, இப்படித்தான். சின்ன சின்ன விஷயங்கள ஒண்ணு சேர்த்து தான் அந்த மாரி பெரிய லாங் சென்டென்ஸ் வரும். அதனால யாரு வேணா ஈஸியா லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம வந்து நெறைய அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு தான் நம்ம சொல்றோம் ஜென்ரலா. பட் கிளாஸஸ் வச்சும் நம்ம சில சென்டென்ஸஸ் சொல்லலாம். அவங்க வந்து சாதாரணமா அதிகமா செலவு செய்ய மாட்டாங்க. ஆனா, குழந்தைங்களுடைய படிப்பு விஷயம்னு வர்றப்போ, செலவு செய்ய தயங்கவே மாட்டாங்க. இப்படி தான் நம்ம சொல்லப் போறோம். சாதாரணமா அவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அப்படின்றத தே டோன்ட் ஸ்பெண்ட் மச். தே டோன்ட் ஸ்பெண்ட் மச். குழந்தைங்களுடைய படிப்பு விஷயம். வென் இட் கம்ஸ் டூ தேர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். குழந்தைகளின் படிப்பு விஷயம் என்று வரும்போது, வென் இட் கம்ஸ் டூ தேர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அவங்க தயங்கவே மாட்டாங்க. தே நெவர் ஹெசிடேட். இதையெல்லாம் தான் நம்ம சேர்த்து சொல்றோம். தே டோன்ட் ஸ்பெண்ட் மச். பட் வென் இட் கம்ஸ் டூ த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், தே நெவர் ஹெசிடேட்.
அவளுடைய இங்கிலீஷ் பொதுவா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா என்னமோ தெரியல, பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்னு வர்றப்போ மட்டும் அவ ரொம்ப பதட்டமாகி விடுகிறாள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவளோட இங்கிலீஷ் பொதுவாக நன்றாக இருக்கும். Her English is generally good. பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்னு வர்றப்போ, when it comes to public speaking, அவள் பதட்டமாகி விடுகிறாள். She gets nervous. இப்ப இதெல்லாம் சேர்த்து சொல்லலாம். Her English is generally good, but when it comes to public speaking, she gets nervous. அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி தான். ஆனா, நான் சீக்ரெட்ஸ்ல மட்டும் அவகிட்ட நான் சொல்லவே மாட்டேன். அந்த விஷயத்துல மட்டும் நான் அவள நம்ப மாட்டேன். அவ கொஞ்சம் ஓட்டவாய். இதுதான் நம்ம சொல்லப் போறது. ஸோ ரகசியம்னு வர்றப்போ நான் அவள நம்ப மாட்டேன். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவளுடைய சிறந்த தோழிகளில் ஒருவர். ஸோ நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க அப்படிங்கிறப்போ, ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன் அப்படின்னு போட்டாலும் இந்த இடத்துல நிறைய பேர்களில் ஒருவர் அப்படிங்கிறப்போ, இந்த இடத்துல நம்ம ப்ளூரல்ல சொல்லணும். ஸோ ஷி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சீக்ரெட்ஸ்ன்னு வர்றப்போ, when it comes to secrets, நான் அவள நம்ப மாட்டேன். நான் அவள நம்புறது இல்லை. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹர். ஸோ நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். நம்ம வந்து மனிதர்கள நம்புறது, மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கைய நம்ம வந்து ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஷி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு சீக்ரெட்ஸ், ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹர். அடுத்த எக்ஸாம்பிள பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிள ஒரு கான்டெக்ஸ்ட்டோட பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க தன்னோட நாய பத்தி நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்காங்க. ஐயோ! என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டே இருக்கு? அப்படி சொன்னா, இல்ல, இல்ல அவ ரொம்ப பேசுறவலாம் கிடையாது. ஒரு டாக்கட்டிவ்லாம் கிடையாது. ஆனா அவளுடைய பெட் டாக்ன்னு வரப்போ மட்டும் பேச நிறுத்தவே மாட்டா. இப்படி நாம சொல்லப் போறோம். ஸோ அவ அதிகம் பேசுறவலாம் கிடையாது. ஷி இஸ் நாட் வெரி டாக்கட்டிவ். ஷி இஸ் நாட் வெரி டாக்கட்டிவ். ரொம்ப பேசிட்டே இருக்கவங்கள நம்ம வந்து டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பெட் டாக் என்று வரும்போது, when it comes to her பெட் டாக், அவ நான் ஸ்டாப்பா பேசுவா. ஷி டாக்ஸ் நான் ஸ்டாப். She is not very talkative, but when it comes to her pet dog, she talks non-stop. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். அவன் ரொம்ப லேசி தான். ஆனா வீடியோ கேம்ஸ்ன்னு வர்றப்போ மட்டும் திடீர்னு அப்படி சுறுசுறுப்பா ஆயிடுவான். அப்படி சொல்லப் போறோம். அவன் ரொம்ப சோம்பேறி. He is very lazy. வீடியோ கேம்ஸ்ன்னு வர்றப்போ, when it comes to video games, திடீர்னு சுறுசுறுப்பா ஆயிடுவான். He suddenly becomes very active. He suddenly becomes very active. The boy is very lazy, but when it comes to video games, he suddenly becomes very active. இப்போ இந்த எக்ஸாம்பிளும் நம்ம சாதாரணமா சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். சினிமாலலாம் வர்ற மாரியான ஒரு எக்ஸாம்பிள். அவ ரொம்ப துணிச்சலான பொண்ணு தான். ஆனா பல்லிய பார்த்தா மட்டும் பார்த்த மாத்திரத்துல கத்துவா. இப்படி நாம சொல்லப் போறோம். ஸோ பல்லின்னு வரப்போ மட்டும் அவளுக்கு கொஞ்சம் பயம். இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஸோ அவ வந்து பொதுவா ஜெனரலா வந்து ஒரு பிரேவ் கேர்ள் தான். ஷி இஸ் ஜெனரலி அ பிரேவ் கேர்ள். பல்லிகள் என்று வரும்போது, when it comes to lizards, அவ வந்து பார்த்த மாத்திரத்துல கத்துவா. கத்துவா அப்படிங்கிறப்போ ஷி ஸ்க்ரீம்ஸ். பார்த்த உடனே அட் த சைட் ஆஃப் தெம். அத பார்த்தாலே. ஸோ இந்த இடத்துல பல்லிகள், பல்லிகளை பார்த்தாலே அப்படின்னு சொல்றதுனால தெம்ன்னு போட்டிருக்கோம். இட்டுன்னு சொல்லாம. ஷி இஸ் ஜெனரலி அ பிரேவ் கேர்ள். பட் வென் இட் கம்ஸ் டு லிசர்ட்ஸ், ஷி ஸ்க்ரீம்ஸ் அட் த சைட் ஆஃப் தெம். ஷி இஸ் ஜெனரலி அ பிரேவ் கேர்ள். பட் வென் இட் கம்ஸ் டு லிசர்ட்ஸ், ஷி ஸ்க்ரீம்ஸ் அட் த சைட் ஆஃப் தெம். இது உங்க டீச்சர பத்தி. நீங்க வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லார பத்தியும் நீங்க சொல்லலாம். உங்க அப்பா வழக்கமா பொதுவா எப்படிப்பட்டவர்? ஆனா எந்த விஷயத்துல எப்படி இருப்பார்? அந்த மாதிரி நீங்க சென்டென்சஸ் இது வந்து ஈஸியா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எங்களோட டீச்சர் வந்து ரொம்ப கண்டிப்பானவர்லாம் சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் லீனியன்ட்டா தான் இருப்பாரு. ஆனா, ஹோம் ஒர்க் சப்மிஷன் வந்தா மட்டும் அவர் சொன்ன சமயத்துல கரெக்ட்டா போய் சப்மிட் பண்ணிடணும். இல்லன்னா அவருக்கு கோவம் வந்துரும். இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் வழக்கமான கேரக்டர்லேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. ஸோ எங்களுடைய ஆசிரியர் அவ்வளவு கண்டிப்பானவர் இல்லை அப்படிங்கிறப்போ அவர் வந்து லீனியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அவர் டீச்சர் இஸ் வெரி லீனியன்ட். ஹோம் ஒர்க் சப்மிஷன் என்று வரும்போது, வீட்டு பாடம் சமர்ப்பிப்பது என்று வரும்போது, when it comes to homework submission, she doesn't compromise. இல்ல he doesn't compromise. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. Our teacher is very lenient, but when it comes to homework submission, she doesn't compromise. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலிய பத்தி பேசுறோம். அவங்க ரொம்ப ரிச் எல்லாம் கிடையாது. ஆனா அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா உபசரிப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்லப் போறோம்.
ஸோ அவர்கள் பணக்காரர்கள் இல்ல. ஆனா விருந்தோம்பல் என்று வரும்போது, நீங்க அவங்கள மாரி யாரையும் பார்த்திருக்கவே முடியாது. அப்படி நம்ம சொல்லப்போறோம். ஸோ அவர்கள் பணக்காரர்கள் அல்ல. சிம்பிள். தே ஆர் நாட் ரிச். விருந்தோம்பல் என்று வரும்போது, வென் இட் கம்ஸ் டூ ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பாஸ்ட்ல நீங்க பண்ணியிருக்கவே முடியாது. அப்படி நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ யூ வுட் நெவர் ஹேவ் சீன் எனிஒன் லைக் தேம். அந்த மாதிரி நீங்க யாரையுமே பார்த்திருக்க முடியாது. தே ஆர் நாட் ரிச். பட் வென் இட் கம்ஸ் டூ ஹாஸ்பிட்டாலிட்டி, யூ வுட் நெவர் ஹேவ் சீன் எனிஒன் லைக் தேம். இத நீங்க மாத்தி போட்றாதீங்க. யூ வுட் ஹேவ் நெவர் சீன் எனிஒன் லைக் தேம் அப்படி போடாதீங்க. யூ வுட் நெவர் ஹேவ் சீன் எனிஒன் லைக் தேம். இதுதான் கரெக்ட்டான வேர்ட் ஆர்டர். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? வென் இட் கம்ஸ் டூ இத வச்சு நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நீங்களே நெறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். உங்க உங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்கள பத்தி, உங்க டீச்சர் பத்தி, உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கள பத்தி, உங்க அக்கா, தங்க, அண்ணன், தம்பி இவங்கள பத்தி, அவங்க வழக்கமா எப்படி இருப்பாங்க? எந்த விஷயம்னு வரப்போ மட்டும் எப்படி இருப்பாங்க? ஸோ இந்த மாரி நீங்க நெறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்காக இங்க 3 சென்டென்சஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அவ ஜெனரலா ரொம்ப தாராள மனப்பான்மை கொண்டவள். ஜெனரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஜெனரஸ் தான் அவ. ஆனா பணம்னு வர்றப்ப அவ கொஞ்சம் கவனமா இருப்பா. டக்குன்னு எடுத்து நீட்டிட மாட்டா. ஹெல்ப் பண்ணுவா, தாராள மனப்பான்மைலாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா. அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ என்னோட அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆனா என்னோட எஜுகேஷன் வர்றப்போ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார். அவர் எப்பவும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் தான் சாப்பிடுவாரு. ஆனா ஸ்வீட்டு, டிசர்ட் அப்படின்னு வர்றப்போ மட்டும் அவராலயே அவர கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. எடுத்து சாப்பிட்டுருவார். ஸோ இப்படி நீங்க சொல்லணும். இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்ஸர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ஒரு 3 பார்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வென் இட் கம்ஸ் டூ அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணி கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.